மேல் சொன்ன கடக ராசியும் மகர ராசியும் நீர் ராசிகள் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இவ்விரு அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் அதிசயத்தக்க மாறுதல்கள் ஏற்படுவதாக ஆன்மீகம் கூறுகின்றது. இதை அறிவியலும் ஏற்றுக்கொள்கின்றது. அமாவாசை அன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாடும் ஜீவராசிகளான சங்கு, சிப்பி, பவளம் போன்றவை புத்துயிர் பெறுகின்றன. அதன் சந்ததிகளும் பரம்பரையாக வாழ வழிவகுக்கின்றன. அதிலும் ஆடி அமாவாசை அன்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஓர் புதிய சக்தி ஏற்படுகின்றது. எனவே அன்று புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது உடல் நலத்திற்கு வளம் தரும். மேலும் நம்முடன் வாழ்ந்த காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிதிர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. பொதுவாக நீர்நிலைகளை தெய்வமாக வழிபடுவது இறை அன்பர்களின் வழக்கம். ஆடி அமாவாசை அன்று முக்கடல் கூடும் கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம்